அதே மாதிரி பார்த்தோன்னா மகாவாராகி, இந்த மகாவாராகி தான் 9 8 வராகிலையும் முதன்மையான வராகி. இந்த மகாவராகி வழிபாடு பண்ணும்போது ஒரு மனிதனுடைய கண்டிஷ்டி, ஓம்பல், பில்லி, சூனியம், டாகினி, மோகினி, காட்டேரி, இட்லி இல்லாச்சக்கூடிய துஷ்டமாக சக்திகளை விளக்கக்கூடிய சக்தி வந்து பார்த்தோன்னா இந்த மகாவராகிக்கு உண்டு. இந்த நம்மளுடைய பீடத்தில் வந்து பார்த்தோன்னா அம்பாள் வந்து மகிஷத்து மேலே, அதாவது எருமை மீது உட்காந்துருக்காங்க. இந்த எருமை மீது மேலே அதாவது இந்த அறையில் வந்து பார்த்தோன்னா ஈசானிய மூலையில் அம்பாள் வந்து உட்காந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஈசானியம் அப்படிங்கிறது சிவனுடைய சனி பகவனுடைய மூலை, சனி மூலை ஈசானிய மூலைன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா சனி தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிலும் 7 சனி, அஷ்டமா சனி, ஜென்ம சனி, கோச்சார சனி, பாத சனி, இது மாதிரியான எந்த மாதிரியான சனி தோஷங்கள் இருந்தாலும் அதை விலக வேண்டும் என்பதற்காகவும், அதே மாதிரி அந்த எருமையோட தலைப்பகுதியில் வந்து பார்த்தோன்னா ராகு கேது சர்ப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி ராகு கேது தோஷங்களை வந்து நிவர்த்தி ஆக வேண்டும் என்பதற்காகவும் எல்லா இடத்துலையும் அம்பாள் வந்து பார்த்தோன்னா கையில் வந்து பார்த்தோன்னா சங்கு சக்கரம் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம பீடத்தில் மட்டும்தான் கத்தி, காண்டியபம் என்னக்கூடிய 2 ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க. இந்த கத்தி, காண்டியபம் எதுக்கு அப்படின்னா மனக்கூர்மை குறிக்கிறதுக்காகவும், அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய தடைகளை தடுப்பதற்காக அம்பாள் கத்தி, காண்டியம் வச்சுருப்பாங்க.